அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாள் அனைவருக்கும் தெரியும், எங்களது கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம். அந்த தினத்தில் நாங்கள் இன்று எங்களது ஜைரி 90 நண்பர்கள் வட்டத்தில் ஒரு விசேட சைக்கிள் சவாரியுடன் ஒரு வைத்திய ஆலோசனை. இன்றைக்கு எங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள அந்த வாழ்க்கை முறையில் அவங்க ஆரம்ப நேரத்தோட தூங்கியிருக்காங்க, இரவு நேரத்தை. அப்போ அதை தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேசுவோம் யோசிச்சேன். நான் அடிக்கடி இந்த தூக்கத்தை பற்றி பேசியிருக்கேன். அப்போ எங்கள் நண்பர் ஃபைசர் இரவு வந்த டைமில் அதையும் காய்ச்சாரு. அந்த ஆப்பக்கடையெல்லாம் இரவைக்கு விடியஜாம் 4 மணி வரையும் திறந்திருக்காம சொல்லி காய்ச்சார். அந்த டைமில் ஒரு கவலையான விஷயம் என்னென்னா, நம்ம பிரதேசங்களில் முஸ்லீம் பிரதேசங்கள் இரவு நேரத்தை பகலாக்கி வச்சிருக்கோம். மற்ற சமூகங்கள்லாம் கிட்டத்தட்ட 8-9 மணியோட ஊரே தூங்கிடும். இப்போ நம்மட ஊர்கள் இரவு தூங்காமக்கு இரவு நேரத்தை கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரையும் கடைகள்லாம் திறந்திருக்கி, அது நம்மட உணவுகள் 2 மணி 3 மணி வரையும் இரவைக்கெல்லாம் எல்லாரும் டீ குடிக்கிறதும் சாப்பிட்றதும் அப்படியான ஒரு நிகழ்வாக இருக்கு. இது கடும் டேஞ்சரான விஷயம். என்னென்னு சொல்லிச்சுன்னா, அல்லாஹ் தாலா இரவை நம்மளுக்கு ஒரு கவசம் ஆக்கியிருக்காங்க. இந்த வஜால் நல்லையில லிபாசா, அந்த குர்ஆன்ல வர வசனம் தான் லிபாசாங்கிற கவசம், ஒரு போர்வையாகத்தான் இந்த இரவை நம்மளுக்கு மனிதனுக்கு படைச்சிருக்காங்க. அப்போ அதில் பெரிய நியாயமான விஷயங்கள் அதில் வருது. அப்போ இரவை போர்வை ஒரு மனிதனுக்கு ஒரு கவசம்ங்கிறது பாதுகாப்பு. அப்போ இரவை நம்மளுக்கு பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புங்கிறது பல வகையான பாதுகாப்பு. அது ஆழமான கருத்தானது. எல்லா விஷயங்களையும் அதில் உள்ளடக்கியிருக்கும். உடலியல் ரீதியாகவும் நம்மளுக்கு பாதுகாப்பு, நோய்கள்ல இருந்து பாதுகாப்பாக இருக்கும், வேற கெட்ட விடயங்கள்ல இருந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அந்த இரவு பொழுதுங்கிறது. அப்போ இரவு பொழுதாதான் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கையும். அவங்க இஷாவோட மகரிபோட சாப்பிட்டுக்காங்க, இஷா தொழுக முடியும், வழியாக தூங்கிடுவாங்க. அப்போதான் அந்த நடுநிசி தொழுகைங்கிறது சுபகங்களை எல்லாம் சரியாக நடக்கும். இப்போ நம்மட பிரதேசங்களை பாருங்க, அந்த இரவு 1 மணி 2 மணி வரையும் எல்லாரும் முழிச்சு இருந்து போட்டு அதுக்கு பிறகு போய் தூங்கினா நாம எழும்புறது அங்கெல்லாம் மாறி இருக்கு. ஏன் அதை நாம ஏழியா செய்யலாம்? ஏழியா தூங்கி சுபகோட கடையெல்லாம் திறங்கலை. இப்போ சுபக தொழுது போட்டு ஏழியாவே கடையெல்லாம் திறந்து எல்லா தொழில்களையும் ஏழியாவே ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஒன்று தானே. அப்போ நாம 6 மணி 6:30 7 மணியோட எல்லாரும் கடையில். இப்போ பாருங்க, அது பல பிரச்சனைகள். இப்போ வீட்டுகளில் ஆண்கள் இல்லை, இரவு நேரங்களில் ஆண்கள் இல்லை, பெண்கள் தான் இந்த பிள்ளைகளை பார்க்குறது எல்லாம். அப்போ அந்த பழைய காலத்தில் மகரிபோட எல்லாரும் வீட்டுகளில் குர்ஆன் ஓதுறது, மற்ற விடயங்கள் படிக்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு கட்டுப்பாடோடு இருந்துச்சு. இப்போ கடையெல்லாம் மூடி போடும், 9-10 மணிக்கு போகிறது தான் வீட்டு ஆக்கள் வருது. அதுக்கு பிறகு தான் இரவு சாப்பாடு. அப்போ அதுக்கு பிறகு சாப்பிட்டு போட்டு அந்த பிறகு தூங்குற நேரம் சமீபாட்டு பிரச்சனை இது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமான விஷயம். அப்போ நாங்கள் இஸ்லாம் காட்டி தண்டிக்கிற வழிமுறை இருக்குதானே, அந்த வழிமுறை நாங்கள் எங்களோட தூக்கத்தை கட்டாயம் ஏர்லியாக எடுக்கணும். ஏன்னா நான் முந்தையும் ஒரு 2-3 விஷயங்கள் பேசியிருக்கேன். நம்மளுக்கு தூக்கம்ங்கிறது கடும் முக்கியம். நம்மளோட மூளையில் இருக்கிற, நான் கூம்புரு சுரப்பியை பற்றி ஒரு தரம் பேசினேன். அந்த மெலட்டோனின்ங்கிற பதார்த்தம் அதிகமாக நம்மளோட பிளட்ல இருக்கிற நேரம் நம்மளோட கண்கள் வெளிச்சத்தை பார்க்காத நேரத்தில் இருட்டில் தான் சுரக்கும் கூடுதலாம். அதுலேயும் பீக் லெவலுக்கு போகிறது 9 மணிக்கும் 2 மணிக்கு இடையில, இரவு 9 மணிலேருந்து நடிச்சாம 2 மணிக்கு இடையில அது உச்ச நிலையில் சுரக்குது. அந்த டைமில் நாம தூங்கினாத்தான் சுரக்கும், முழிச்சினா சுரக்காது. அந்த ஹோமோன் நம்மளோட பொடியை ஃபுல் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சின்ன ஒரு சுரப்பியால் சுரக்கப்படுற ஹோமோன், ஃபுல் பொடியையும் கட்டுப்படுத்துகிற அந்த சுரப்பி தான். அந்த ஹோமோன் தான் எல்லா வகையான உடல் தொழிற்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுது, எல்லா சைக்கிளையும் ஒழுங்குபடுத்துது. தூக்கம் எத்தனை மணிக்கு இந்த சமீபாடு நடக்கணுமே, அந்த ஃபுல் பொடியில் உள்ள எல்லாத்தையும். அப்போ இப்படியான ஒரு பதார்த்தம் நாம் இப்படி நித்திர முழிச்சிருக்கிறார்களுக்கு அவங்களோட ரத்தத்தில் குறையரிக்க போகுது. குறையரிக்கிறதால எல்லா வகையான நோய் பாருங்க. நம்ம மக்களுக்கு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிறார்கள் பாருங்க, அதிகமான சீனி வருத்தம், ப்ரெஷர் வருத்தம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை, ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம், இந்த வருத்தங்கள் தொற்றா நோய்கள் இன்னைக்கு அதிகரித்து கொண்டே போகுது, கேன்சர்லேருந்து. அப்போ இந்த நோய்கள் இந்த இதை பார்க்கக்குள்ள எல்லாத்துலேயும் அடிப்படையாக வர்றது நம்ம ரெஸ்ட் இல்லை. இப்போ நாம் இரவு நித்திர முழிச்சு உழைக்கிற காசில் அங்கே எடுத்துகிட்டு போய் கடைசியில் என்ன செய்கிறோம், ஒரு பைபாஸுக்கு கொண்டு போய் செலவழிக்க வேண்டிய கட்டம் வருது. அல்லது கிட்னி பழுதாகி 1 கோடி காசு செலவழிக்க வேண்டி வருது நம்மளோட கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு சிம்பிளாக வாழ்கிற சமூகங்களை பாருங்கள், எளிமையாக வாழ்கிற சமூகங்களில் அந்த வருமானத்துக்குள்ள அந்த மருத்துவ செலவும் செஞ்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கையும் செய்துட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி போகிறாங்க தானே ஆரோக்கியமாக. ஆகவே நாங்கள் எப்படி நித்திர முழிச்சு நாம் அந்த உழைச்சி, இப்போ சில ஆட்கள்ட்ட அப்படி ஒன்றைக்கு நம்ம நைட் கடையை திறந்து வச்சுருந்தா தானே ஒரு 15,000 20,000 ரூபாய் இதை வைக்க ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கும்.
கடைசியில நம்ம அந்த உழைச்ச ஹாசில் அங்கே கொண்டு போய் நம்ம உடல் நம்ம ஆரோக்கியமாட்டு போறோமே. இந்த தூக்கம்ங்கிற முக்கியமான விட இப்ப நித்திரை முழிக்க முழிக்க பல வகையான வருத்தங்கள் வருது. இப்ப சுகர் லெவல் கூடுது, நித்திரை முழிக்கிற ஆட்களுக்கு சுகர் லெவல் கூடுது, சரிதானே? அப்ப அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த மெலட்டோனின் பாதத்தை வந்து இன்சுலினை அந்த அதாவது இந்த மெலட்டோனின் கூடுற டைமுக்கு வந்து இன்சுலின் வந்து செக்ரேஷனை குறைக்கும். அப்ப நாம அந்த நித்திரை முழிச்சிட்டு இருக்கிற டைம்களில் வந்து இந்த இதுகள் பாதிப்புகள் வந்து ஸ்ட்ரெஸ் மெலட்டோனின்ல ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோனல் கூடும். தூக்கம் முடிக்கக்குள்ள இந்த அடினலின் ஒரு அடினலின் கோர்டிசோல் லெவல்லாம் பிளட்ல கூடக்குள்ள அது வந்து என்ன செய்யலன்னா மறைவுமா இன்சுலின் அளவை குறைக்குது. அதால டயபெட்டிக் வர தன்மை வந்து நம்மளுக்கு கூட இருக்கு இந்த தூக்கம் முழிக்கிறதால. அதே மாதிரி ப்ரெஷர் நித்திரை முழிக்கிறதால இந்த அடினலின்ங்கிற ஹார்மோன் எல்லாம் வந்து நம்ம ரத்த குழாய்களில் ப்ரெஷரை ஏற்படுத்தி ப்ரெஷரை கூட்டும், ஸ்ட்ரெஸ் கூடுறதால. இப்படி பல வகையான கேஸ்டைட்டிஸ் ஆக்களை பாருங்க, இல்லை யார் எடுத்தாலும் கேஸ்ட்ரிக் சமீபாட்டு பிரச்சனை அதை கூட்டுது. தூக்கம் முடிக்கக்குள்ள கேஸ்டின்ங்கிற ஹார்மோன் செக்ரேஷன் கூடுது நித்திரை முடிக்கிற ஆக்களுக்கு. கூடினா அந்த கேஸ்டின் வந்து இறப்பையில வந்து கேஸ்ட்ரிக் அசிட் செக்ரேஷனை கூட்டுது, சுரப்பை கூட்டுது. அப்போ அதனால எங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அல்சர் பிரச்சனை அதுகள் வருது. அப்போ நாம அந்த அடுத்த அதே மாதிரி தான் நம்ம வெளியே கதைக்கிற விஷயம் தான். இந்த லேட் நைட் வந்து சாப்பிட்றதால அந்த சாப்பிட்டு போட்டு புறவு தூங்கினா அசிட் ரிஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி தொண்டைக்குள்ள பத்துறது, தொண்டைக்குள்ள அந்த ஓங்காலம் மாதிரி இருக்கிறது, அந்த பிரச்சனைகள் கூடுது, சைபாட்டு பிரச்சனை. இப்படி அது நீண்ட காலத்துக்கு இருந்தால் அந்த நம்மளோட களத்துற கீழ்ப்பகுதியிலையும் இறப்பயிற மேல் பகுதியிலையும் கேன்சர் வாரதுக்கு ஒரு காரணம் சொல்லி சொல்றாங்க. அந்த ரிஃப்ளாக்ஸ் அசிட் எந்த நேரம் மேலே ஏறி அரிப்பை ஏற்படுத்தி நீண்ட நாள் காயம் வந்து அதில் புற்றுநோய்கள் ஏற்படுது, கேன்சர் வாரத்துக்கு வாய்ப்பாக அமையுது. ஆகவே நாங்கள் இந்த இரவை வந்து கட்டாயம் நாங்கள் மாற்றி அமைக்கலன்னு சொல்லி சொன்னால் கடைசியில் நாம ஊர் சிறப்பாக இருக்கி அழகா இருக்கி பார்க்கறதுக்கு வெளிச்சமாக இருக்கி இரவு கலகலப்பாக இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனால் இரவுங்கிறது அப்படி இருக்கிறதுக்கு வரல, சரியானே? இரவுங்கிறது நம்மளுக்கு ஒரு போர்வையாகவும் கவசமாக தான் வந்திருக்கு. நாம தூங்குறது தான் இரவு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. ஆகவே நாங்கள் இரவு நேரத்தை நம்ம மேக்சிமம் குறைக்கணும். அதான் அதுவும் அடுத்த பிரச்சனை, நம்ம சாப்பிட்ட உடனே தூங்குறது. அதெல்லாம் நான் சொன்னது, இப்போ சாப்பிட்ட உடனே தூங்கி நம்ம சொல்லிச்சுன்னா இறைப்பை சமிபாட்டு தொகுதி சமிபாடெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் 3 hours கிட்ட எடுக்கும். அதுக்குள்ள நாம போய் தூங்கி நம்ம சொல்லிச்சேன்னா அந்த சமிபாட்டு தொகுதி தூங்காது. நாம கண்ணை மூடிட்டு படுத்தாலும் சமிபாட்டு தொகுதி தூங்காது. அதான் சொல்லுவாங்க சில ஆக்கள் வந்து இன்னும் தூங்கணும் போலக்கு தூங்கம் காணாத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட சிஸ்டம் வந்து இயங்கி கொண்டே இருந்திருக்கு. இப்போ கம்ப்யூட்டர்ல மானிட்டர் தான் ஆஃப் பண்ண சிபியூவே இயங்கிட்டு இருக்கிறவைக்கலாம், மானிட்டரை தான் ஷட் டவுன் பண்ணியிருக்கேன். அப்போ அது வந்து இப்போ ஃபுல் டைம் ஒர்க் பண்ணினா காலையில் எழும்பினாலும் அந்த டயர்டு ஒன்று இருக்கும், தூக்கம் காணாத மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை வரும். அப்போ இப்படி அதே மாதிரி இந்த அசிட் மேலே வரும். நான் சொன்னது இப்போ நம்ம சாப்பிட்டு போட்டு கழிஞ்சோம்னா அந்த தொண்டைக்குள்ளான அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாம் வந்து வரப்போகுது, மேலே வரும். அதால நம்ம இறைப்பைக்கும் களத்துக்கு இடையில் இருக்கிற அந்த க்ளோஸ் ஆகிற கேட் வந்து அந்த அசிட் வந்து அந்த மேலுக்கு அந்த இறைப்பையில் இருக்கிற உணவு ஜூஸ் எல்லாம் தள்ள அது வந்து மற்ற பக்கம் ரிஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு பக்கம் போகிறது மற்ற பக்கத்துக்கு, கதவு வந்து மற்ற பக்கத்துக்கு தள்ளுறதால அந்த ஜிஓஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோஇசோபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லி. அது வந்து அந்த எண்டோஸ்கோபி செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்க அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சாப்பிட்ட உடனே கழிகிறது. லேட்டாக கடையை மூடி போட்டு போனால் அதுக்கப்புறம் டின்னர் எடுக்கப்படும். ஆகவே நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை வந்து மகரிபோடு சாப்பிட்றது. மகரிபோடு சாப்பிட்டா நீங்கள் 10 மணி 9 மணி ஆகக்குள்ள சமிபாடு நடந்துடும். அது பிறகு தூங்கினீங்கன்னா அந்த அசிட் பிரச்சனை வராது. இதை லைஃப்ல கட்டாயம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்ல அழகா இந்த உங்களோட பொடியில கடும் ஒரு வித்தியாசம் விளங்கும். இரவை மேக்சிமம் வந்து நாங்கள் நடமாறத்தை குறைங்க. வீட்டுகளில் இந்த விசிட் போகிறதெல்லாம் இரவு நேரத்தில் இந்த 9-10 மணிக்கெல்லாம் வீட்டுகளுக்கு விசிட் போகாதங்க. அதால நம்மளுக்கும் பாதிப்பு, மற்றாக்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஆகவே இந்த இரவு நேரத்தை வந்து நாங்கள் எங்களுக்குரிய ஒரு கவசம் அல்லது ஒரு போர்வையாக நினைச்சு அந்த இரவை வந்து எங்களை பாதுகாக்கிறதுக்குரியது தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். ஆகவே நாங்கள் இரவாக பயன்படுத்தணும். பயன்படுத்தி நம்ம சொல்லிச்சோன்னா எல்லா சைக்கிளும் ஒழுங்குக்கு வரும். நம்ம ஏழியாக எழும்பலாம், தஹஜ்ஜுத் தொழுகலாம், நடுநிசி தொழுகலாம், சுபஹ் தொழுகலாம், நம்மளோட கடமைகள்லாம் ஏழியாவே முடிக்கலாம். ஆகவே நாம் அதுக்கு ஏழியாக தூங்குறது தான் ஒரு வழி. இந்த மெசேஜ் இந்த நாளில் நாங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.